So hi, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா why no one talked about fourth trimester. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ தெரியும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். எவ்ரி 3 மந்த்ஸும் வந்து ஒரு ட்ரைமஸ்டர். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ ஃபோர்த் ட்ரைமஸ்டர் பற்றி அந்த ஃபர்ஸ்ட் 3 ட்ரைமஸ்டர் பற்றி இப்போ ப்ரெக்னெண்ட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஃபோர்த் ட்ரைமஸ்டர் பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே வந்து ஆஃப்டர் டெலிவரி தான் தெரிஞ்சுது ஃபோர்த் ட்ரைமஸ்டர்னால் என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபோர்த் ட்ரைமஸ்டர்னால் என்னென்னா, டெலிவரி ஆகி ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸு அது பேபிக்கும் ஃபோர்த் ட்ரைமஸ்டரு, ஆஸ் அ பேரண்ட் அது மாமுக்கும் நியூ மாமுக்கும் வந்து அது ஃபோர்த் ட்ரைமஸ்டர் தான். அதுதான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப டிஃபிகல்ட்டான பீரியடு. ஸோ நம்ம ஒரு மாமா வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தான் நம்ம அடாப்டே ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பேபி பற்றி பார்த்துடலாம். பேபிஸ்க்கு வந்து அது எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ஒரு 9 to 10 மந்த்ஸ் நம்மளோட வயிற்றுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. ஸோ அவங்க அவுட் சைட் வேர்ல்டுக்கு வெளியில் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பேபியை ரொம்ப ஃப்ரெஜைலாக பார்த்துக்கணும். ஃப்ரெஜைல், ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின்னு. ஆஸ் அ மாமா நான் நிறைய பேருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அப்போ வேற குழந்தைய பார்க்க வரல, அதனால் நாங்கள் இவங்க கோச்சிப்பாங்களோ தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் அப்போது. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு, இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு அந்த வீட்டுக்கு போகாதீங்க. அதுதான் என்னோட அட்வைஸு. ஸோ மேபி இது நிறைய பேருக்கு ஹேட்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு மாமா என்னோட இதுவே நான் சொல்கிறேன். அது வேறு டாப்பிக்கு, நம்ம அதில் போக வேண்டாம். இப்போ நம்ம நியூ பார்ன் பற்றி பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸு அவங்களுக்கு வந்து ரேப்பிட் டெவலப்மெண்ட். நிறைய வந்து உள்ளே வந்து நிறைய ஆர்கன்ஸ் வந்து இம்மெச்சூர்டாக தான் இருக்கும் அவங்க வெளியில் வரும்போது. ஸோ அந்த ரேப்பிட் டெவலப்மெண்ட்டு, பிரெயின் க்ரோத்து, நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, ஃபிசிக்கல் மெச்சுரேஷனு, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் அது வந்து டிஃபிகல்ட்டான பீரியட் தான். அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து கான்ஸ்டன்ட் நீட் ஃபார் ப்ராக்சிமிட்டி. நியூ பார்னாக இருக்க பேபிஸ் வந்து தேடுவாங்க, அவங்க ஹூமில் இருக்க மாதிரியே, நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்த மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ராக்கிங்கு, அதுக்கப்புறம் ஒயிட் நாய்ஸ்னால் யூஸ்வலாக வந்து அவங்க வயிற்றுல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருப்பாங்கலாம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஹார்ட் பீட் சத்தம் கேட்கும் அவங்களுக்கு. நம்ம பேசுகிறது, ஆஸ் அ மதர் பேசுகிறதே அவங்களுக்கு ரொம்ப சத்தமாக கேட்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் அவங்க தூங்குவாங்க, அவங்க கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நடக்கிறது அவங்களுக்கு ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வெளியில் வந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் வந்து நம்ம ராக் பண்ணால் ஈஸியாக தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் நீடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அது வந்து நம்ம ஒரு மதர் பேபி பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுவோம். அந்த பேபியோட ஃபாதர் கூட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு டெவலப்மெண்ட், அது ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணும், விச் ஹெல்ப்ஸ் தெம் டு ரெகுலேட் தேர் ஹார்ட் பீட், ப்ரீத்திங், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஸ்லீப் அண்ட் ஃபீடிங் சைக்கிள். ஸோ வயிற்றில் இருக்கும்போது ஆப்வியஸாக ப்ளசண்ட்டாக டேக் கேர் பண்ணிக்கும் பேபியை. பாப்பாவுக்கு அப்பப்போ என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன நியூட்ரியன்ட் கரெக்டாக போகணும், இதெல்லாம் வேஸ்டேஜ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம கரெக்டான நல்ல பியூரான நியூட்ரியன் வயிற்றில் இருக்கும்போது கொடுக்கும். வெளியில் வந்த அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீடிங் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாடியே வந்து பேபி டேக் கேர் பண்ணிக்கும். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். எவ்ரி 2 hours ஒன்ஸ் கம்பல்சரி வந்து ஃபீட் பண்ணணும். அதுக்கு நடுவில் டிமாண்ட் ஃபீட் கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம பண்ணணும். டிமாண்ட் ஃபீட் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கீழே போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவங்களுக்கு அந்த ஸ்லீப் பேட்டர்னு இதெல்லாம் வந்து அவங்க அதை அவங்களுக்கு டேட் தெரியாது, நைட் தெரியாது. அதெல்லாம் அவங்க வந்து அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து அந்த 3 மந்த்ஸ் எடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து நியூ பார்னுக்கு ஃபோர்த் ட்ரைமஸ்டர். ஒரு மதருக்கு ஃபோர்த் ட்ரைமஸ்டர் எப்படி இருக்கும்னா,
ஸோ அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அந்த பீரியடே வந்து ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் ஹார்மோனல் ரெக்கவரி. டெலிவரி ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours அந்த பாடி வந்து அந்த லைஃப்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு டிராஸ்டிக்கான டவுன்ஃபால் இன் ஹார்மோன்ஸ். அந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் அப்படியே வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9 to 10 months வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆன அந்த ஹார்மோன்ஸு அந்த வித்தின் ஒரு 24 to 48 ஹவர்ஸ்லேயே வந்து சடனாக ட்ராப் ஆகிறதுனால அவங்க பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க. ஹார்மோனல் சேஞ்சஸ், ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் ரெக்கவரி டைமில் இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அந்த பெயின் இருக்கும். அந்த பெயினில் நம்ம உட்காந்து பேபிக்கு எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும். அது யோசிச்சு பாருங்கள். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், தூங்க முடியாது. பாப்பாவுக்கு எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணுறதுனால தூக்கமும் இருக்காது. ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் பெயின். எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருந்த டைமில் எனக்கு வந்து காஃப் வந்துருச்சு. எனக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க. பின்னாடி இன்ஜெக்ஷன் முதுகில் ஸ்பைனில் போடுவாங்கள்ல, அது போடாமல் ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது நம்ம ப்ரீத்திங்காக வந்து த்ரோட்டுக்குள்ளே வந்து டியூப் அனுப்புவாங்க ஃபார் ஆக்சிஜன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணதுனால உள்ளே நம்மளுக்கு தொண்டை புண்ணாயிடுச்சு, எனக்கு புண்ணாயிடுச்சு. அதுக்கப்புறம் காஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காஃப் பண்ணவே முடியாது. பண்ணோன்னா பயங்கரமாக பெயின் எடுக்கும். அது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அந்த ஹீலிங் பீரியடு அது ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைமில் அதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு ப்ரொடெக்ட் அ நியூபோர்ன் ஃப்ரம் எல்டர்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அது வந்து எப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஒரு கஷ்டமான டைம், அது வல்னரபிளான பீரியட் அது நமக்கு. ஸோ அந்த மாதிரி பீரியடில் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ட்ரெயினாக இருப்போம். அந்த டைமில் யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நமக்கு வந்து ஆப்வியஸாக அதை நம்ம ட்ரிகர் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து அந்த பவுண்டரி செட் பண்ணுறதெல்லாம் முன்னாடியே நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு டெலிவரி டியூ பீரியடில் இருக்கீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பீப்புள் கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஹார்மோனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அந்த ஹார்மோனல் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் ஆகணும்னா அது இயர்ஸ் எடுக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 months தான் ரொம்ப கஷ்டம். ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நம்ம ஃபீட் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி இரிட்டேட்டடாக இருப்போம், மூடியாக இருப்போம். அதுவும் ஒரு பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான். என்ன இருக்கோ ஓப்பனாக நம்ம கைனக்கிட்டேயோ பீடியாட்ரிஷியன்கிட்டயோ, மெயினாக நம்ம கைனக்கிட்ட சொன்னோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மெடிசனோ ரெக்கவரிக்கோ எதுக்கோ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் என்னன்னு நம்ம சொல்லிடணும். இது நிறைய பேர் சொல்லுவாங்க அது அப்படி தான் இருக்கும், வீட்டில் யாராவது தெரியாமல் இப்படி தான் இருக்கும், யாராவது ஒரு ரேண்டமாக வந்துட்டு அதெல்லாம் இப்படி தான் சொன்னால் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கே ஏதோ ஒன்று சரியில்லைன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எமோஷ்னல் ட்ரான்சிஷன். எப்படின்னா நம்ம நியூ மாமா இருப்போம், நம்மளுக்கு எதுவும் பண்ண தெரியாது, ஆனால் நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்போம். மைண்ட், அதுதான் பேபி ப்ளூஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம மைண்டுக்கு நம்ம பாப்பாவை சரியாக பார்த்துக்கலையோ, கரெக்டாக இல்லையோ, அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்வியஸாக வரும் மைண்டில். ஆனால் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் மதர்ஹுட் ஃபீலிங். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் டு நியூ ரூல்ஸ். நம்மளே வந்து நம்ம ரூல் செட் பண்ணிப்போம். என் பேபியை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி தூக்குங்க, கிஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ணுவோம். புது ஃபேமிலி மெம்பர் வந்திருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மெயினாக வந்து நமக்கு எமோஷ்னல் ரெக்கவரி, ஃபிசிக்கல் ரெக்கவரி தான் மெயின். ஃபஸ்ட்டு 3 months அது நார்மல் டெலிவரி ஆயிருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி எனக்கு ஆகலை, ஆனவங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது ரெக்கவரியும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எல்லா பர்த்தும் வந்து டிஃபிகல்ட் தான். உனக்கு நார்மலு, நீ ஈஸி, உனக்கு சி செக்ஷனு, உனக்கு என்ன பெயினே இல்லாமல் தானே வந்துச்சு அப்படிலாம் அதை மாதிரி பீப்புளெல்லாம் கீப் அவே ஃப்ரம் யுவர் லைஃப், அதுதான் நான் சொல்வேன். இதெல்லாம் தான் வந்து 4th trimester. இதை பற்றி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரும் பேச மாட்டாங்க. ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருந்துச்சு, தேர்ட் ட்ரைமஸ்டர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு சும்மா ஓவராலாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு மந்த்தும் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அது வந்து நான் என்ன டீட்டெயில்டான அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you in the next video. Thank you for watching. Bye.